السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நீதிக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் இதுவரை மனனம் செய்ய வேண்டிய 13 நபிமொழிகள் கூறப்பட்டிருக்கிறது. 14வது நபிமொழியை இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة نمام. قال رسول الله صلى الله عليه وسلم, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். 3 வார்த்தை தான். கோல் சொல்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கஞ்சன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று நேற்று நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன். அப்படின்னா சொர்க்கம் செல்ல மாட்டான்னா அந்த ஹதீஸுக்கு சொல்லப்பட்ட விளக்கம் தான் இதற்கும். நிரந்தரமாக சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு எப்போது சொர்க்கம் நிரந்தரமாக தடை செய்யப்படும் என்றால் 3 காரணங்களைத்தான் குர்ஆன் கூறுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதன் மூலமாக அவனுக்கு சொர்க்கம் நிரந்தரமாக தடை செய்யப்படுகின்றது. இரண்டாவதாக, ஒரு மூமின் இன்னொரு மூமினை வேண்டுமென்றே அநியாயமாக கொலை செய்துவிட்டால் பிறகு அதற்கான இந்த உலகத்திலே பரிகாரங்களை பெற்றுக் கொள்ளாமல் மரணம் அடைந்து விட்டால் அவன் நிரந்தர நரகவாதி. அல்லாஹ் சொல்வான், ஒமன் கத்தல மூமின முத்தஅம்மிதன் ஃபஜஸாஹு ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். மூன்றாவதாக, வட்டி தொழிலை செய்து அப்படியே தௌபா செய்யாமல் திருந்தாமல் மௌத்தாகி விட்டால் அல்லாஹ் சொல்லுவான், ஒமன் ஆல ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். ஆக இந்த 3 நபர்கள் மட்டும்தான் நிரந்தர நரகவாதிகள். மற்ற எல்லோரும் சொர்க்கம் நுழைய மாட்டானா என்ன அர்த்தம்? ஹதீஸ்ல இந்த மாதிரி நிறைய செய்தி உள்ளது. லா யதுகுல் ஜன்னா, சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று பெருமானார் பலரை சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவன் ஆரம்பத்திலே சொர்க்கம் நுழைய மாட்டான். ஒன்று, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்தால் அவன் சொர்க்கம் செல்லுவான், இல்லாவிட்டால் அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு அவன் சொர்க்கம் செல்லுவான் என்பதான் அதற்கு அர்த்தமே தவிர நிரந்தரமாக சொர்க்கம் தடை செய்யப்பட்டவன் என்பது கிடையாது. ஆனால் அதுக்காக இந்த பாவத்தை செய்ய கூடாது என்று சொன்னால், ஒரு மனிதன் நரகத்திலே அவன் எவ்வளவு காலம் கிடப்பான் என்பது தெரியாது. அதை சிறு நொடி கூட தாங்க முடியாது என்று சொன்னால், இதற்காக வேண்டி அவன் என்ன செய்யறது? நீண்ட காலங்கள் நரகத்திலே கிடப்பது என்பது கடுமையானது. நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனை என்பது 80 ஆண்டுகள். அல்லாஹ் சொல்லுவான், லா பிஸீன ஃபீஹா காபா. அதிலே ஒரு பல ஹுக்குமுகள் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். பொதுவாக நரகவாதிகள் நரகத்தினுடைய குறைந்தபட்ச தண்டனை என்று ஹுக்குபு என்று சொன்னால் 80 ஆண்டு என்பதாக எழுதுகிறார்கள். அதனால நம்ம சரி ஒரு நாளைக்கு சொர்க்கம் போய் விடுவோமே என்பதற்காக வேண்டி இந்த பாவத்தை செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது. நீங்க சரின்னு சொல்ல வரல. அறிஞர் எழுதுகிறார்கள், நம்ம தான் என்ன ஒரு நாளைக்கு சொர்க்கத்துக்கு போயிடுவோமே, எல்லாத்தையும் செஞ்சுட்டு போவோமே என்பதாக ஒரு நினைக்கலாம் அப்படின்னா கூடாது. என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை தீர்ப்பளித்து விட்டால் அதற்கான குறைந்தபட்ச தண்டனை என்பது 80 ஆண்டுகள் என்பதாக அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். சரி, பெருமாள் அங்கே என்ன கூறுகிறார்கள்? லா யதுகுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்பதாக சொன்னார்கள். கோல் சொல்லுதல் என்றால் என்ன என்றால், ஒருவரை பற்றிய ஒரு செய்தியை கூறியிருப்பார். ஒருவரை பற்றிய செய்தியை நம்மிடத்திலே கூறியிருப்பார். அந்த செய்தியை அவரிடத்திலே போய் நேரடியாக சொல்லிவிடுதல், இதான் கோல் சொல்றது என்பதா. ஒருத்தரை பத்தி குறையே சொல்லியிருப்பார், அவர் அப்படி செய்கிறார் என்பதாக சொல்லி ஒரு குறையவே சொல்லியிருப்பார். அப்படின்னா அந்த குறையை போய் நேர அவர்கிட்டே சொல்றது. எப்படி சொல்றது அப்படின்னா, இன்னார் சொன்னார் என்பதாக சொல்றது. சொல்லக்கூடிய நோக்கம் எதுவாக இருக்கு அப்படின்னா, அவருக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்குதல், பிரிவினை உண்டாக்குதல் என்ற நோக்கமாக இருக்கும்.
இதுதான் கோல் சொல்லி என்பதாக. இதை போய் நம்ம சொன்னா பிரச்சனை வருங்கிறது தெரியும். ஆனா பிரச்சனை வரட்டுங்கிறக்காக சொல்றது. இதுதான் கோல் சொல்லி என்பதாக. அதே நேரத்திலே திருத்துதல் என்ற அடிப்படையிலே சொல்லலாம். திருத்தல் என்ற அடிப்படையிலே சொல்லலாம். அது கூட முடிந்த வரைக்கும் பெயர்களை சொல்லாமல் சொல்வது சிறப்பிற்குரியது. ஒருத்தரை பத்தி சொல்றாரு என்ன சொன்னா அப்படின்னா அவர்னால சொல்ல முடியல, அவர் என்ன சொல்லும் போதே சொல்றாரு, என்னால போய் சொல்ல முடியல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க என்று சொன்னால் அவர் திருந்த வேண்டும், அவரை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இவரை பற்றிய பெயர்களை சொல்லாமல் சொல்வது சிறப்பிற்குரியது. அல்லது பெயரை கூட சொன்னாலும் கூட இதனால பிரச்சனை இல்லை, அவர் பார்த்தாரா, அவர் சொல்லலாம் நினைக்கிறாரு, ஆனா அவருக்கு சொல்லி சங்கடப்பட்டு என்னுடைய நண்பர்கள் அடிப்படையில் சொன்னார் என்பதாக சொல்லி என்ன செய்யறது, அவரை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த குறையை சொன்னால் தவறல்ல. அதற்கு மாற்றமாக ஒருவர் சொன்ன ஒரு ரகசியத்தை, ஒருவரை பற்றிய ரகசியத்தை கூறுகின்றார், அவருடைய குறையை தான் சொல்றார். அப்படின்னு சொல்லுகிற நேரத்திலே அப்படி சொல்வதும் கேட்பதும் தவறு என்பதை உங்களுக்கு அடுத்து நான் சொல்லுகிறேன். ஒருவரை பற்றிய குறைகளை பேசுவது தவறு என்பதை பற்றி அடுத்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஆக ஒருவரை பற்றிய ஒரு குறையை சொல்லிவிட்டார், சரியா? அந்த குறையை சொன்னா என்ன செய்ய அப்படின்னா, முதல்ல நம்மகிட்ட யாரை பத்தி குறை சொல்லாதீங்க என்பதாக சொல்லணும். அல்லது அவர் எந்த அந்நியத்துல சொல்றாரோ அதை அறிந்து என்ன செய்யாது அப்படின்னா, அவர் பிளவை உண்டாக்க வேண்டும், பிரச்சனை உண்டாக்கணுங்கிற எண்ணத்துல சொன்னார்னா அவருக்கே நம்ம அறிவுரை சொல்லணும். அல்லது அவர் அவர் திருத்தணுங்கிறதுக்காக சொன்னார் அப்படிங்கிட்ட போய் திருத்தனுக்கு முயற்சி செய்யணும். இதெல்லாம் தவறு அல்ல. இது இல்லாமல் ஒருத்தரை பத்தி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா ஒண்ணு கேட்க கூடாது, கேட்டாலும் வாய முடிக்கிட்டு வந்துடும். அதை போய் அவரிடத்திலே போய் நேரடியாக சொல்லுதல், சொன்னால் பிரச்சனை ஏற்படும், அவருக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படும், விரோதங்கள் ஏற்படும் என்று தெரிந்தே என்ன சொல்லுவது என்பதுதான் கோல் சொல்லு என்பது. இது நடக்கலையான நடக்குது. யாரையாவது பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அவனை பத்தி சொன்னார்ப்பா அப்படின்னா என்ன ஆகும், பிரச்சனை, சரியா? இது ஏற்படத்தான் செய்யும். இப்படியே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒரு கூட்டத்திலே ஒரு ஆலோசனை செய்யப்படுகிறது, அதனால அந்த கூட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அமானிதம். அல்லது அந்த செய்திகள் வெளிப்படுத்தப்படுமானால் ஓரளவு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அல்லது அதே போய் அதே சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னாரு சொன்னார் அப்படின்னு சொன்னா அவர்களை பார்க்கிற இடத்துல இவருக்கு ஒரு என்ன செய்யற சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். நம்மளை பத்தி உட்கார்ந்து பேசியிருக்காரியா என்பதாக இருக்கத்தானே செய்யும். அவ இந்த இந்த குறை பேசுதல் என்பது எல்லா இடத்திலுமே இருக்காது. ஒரு பெரிய ஒரு மார்க்கத்துடைய மஜ்லிஸிலேயும் கூட அதனை சிலது இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தடவை இந்த மாதிரி வந்துகிட்டே ஒரு இல்லாத நேரத்துல அவருடைய குறைகளை பத்தி பேசக்கூடாதுன்பாக நம்ம ஒரு சபையில இருந்து ஒருத்தர் சொன்னாரு. அடுத்து ஒருத்தர் சொல்றாரு, நேற்று நைட்டு தான் அந்த சபையில உங்களை பத்தி பேசப்பட்டது, உங்களை பத்தி குறை பேசினாங்க. நானும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். நீங்க என்னமோ காலையில பயான் பண்ணும்போது என்னமோ சுருக்குன்னு இருந்துச்சு, அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க சார் அப்படின்னு. எதுக்கு சொல்ற அப்படின்னா அது ஒரு தீனுடைய சபை. அந்த மார்க்கத்தின் சபையிலே கூட என்ன செய்யுது அப்படின்னா அடுத்தவருடைய அந்த குறைகளைத்தான் பேசப்படுகிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சரி, என்ன சொல்றாங்க பெருமானார் கூறுகிறார்கள், லா இதுகொள் ஜன்னத்து நம்ம அம்மன். அடுத்தவருடைய ஒருவர் சொன்ன அந்த ரகசியத்தை அவரிடத்திலே போய் சொல்லுதல் என்பது கோல் சொல்வதாக இருக்கிறது. அதை செய்யக்கூடியவர் என்ன செய்ய மாட்டார், சுருக்கம் செல்ல மாட்டார்களாக பெருமானார் கூறுகிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, இதையெல்லாம் நாம் சாதாரணமாக கருதுகின்றோம். மனிதர்கள் சாதாரணமாக கருதுகின்ற விஷயங்கள் அல்லாஹ்விடத்திலே பெரியது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த பழி சுமத்துவதை பற்றி அல்லாஹ் சொல்வார், அதை நீங்கள் சாதாரணமாக கருதுகிறீர்கள், அது அல்லாஹ்விடத்திலே பெரிய குற்றம் என்று அல்லாஹ் சொல்வார். மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பல பாவங்களை சிறியது என்பதாக கருதுகிறார்கள். ஆனால் அது அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தரக்கூடிய என்பதாக அவர் அறிந்து கொண்டால் அவர் அதை விட்டும் தவிர்த்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் அடுத்தவர்களை பற்றி கோல் சொல்வது என்பதை பற்றி பெருமானார் கூறுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பெருமானார் அவர்கள் செய்யறாங்க, அப்துல்லாஹ் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபிலே வருகின்றது. பெருமானார் செய்யறாங்க, ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள், 2 கபரை கடந்து செல்கிறார்கள். இப்ப அந்த நேரத்தில் நாங்க அப்படின்னா பெருமானாருடைய அந்த ஒட்டகை இடக்க செய்து கீழே விழ முற்பட்டார்கள், கீழே குதிச்சுட்டாங்க. அப்ப அந்த இடத்துல பெருமானார் சொல்லுவாங்க, இன்னகுமா யுஅதிபானி, 2 பேர்கள் இந்திய அலாப செய்யப்படுகிறார்கள். ஒமா யுஅதிபானி ஃபீ கபீர், பெரிய பாவங்களுக்காக வேண்டி அவர் தண்டிக்கப்படவில்லை.
அப்ப என்ன அவங்க ஏதாவது ஏற்காக ஏதாவது செய்யப்படுறாங்க? பெருமானார் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒருவர் என்ன செஞ்சார் அப்படின்னா சிறுநீர் கழித்து சரிவர சுத்தம் செய்யாதவராக இருந்தார். இன்னொரு மனிதர் கோல் சொல்லக்கூடியவராக இருந்தார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே சரிப்பில் இன்னொரு செய்தி வருகிறது. பெருமானார் சொன்னாங்க, லைஸ மின்னி து ஹஸதின் வலா நமீமத்தின் வலா கஹானா வலா அன மின்ஹு. 3 நபர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, நான் அவர்களை சார்ந்தவர் இல்லை என்பதாக பெருமானார் சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை சார்ந்தவர் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய உம்மத் என்பதாக சொல்வதற்கே அவனுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அறிஞர் மக்கள் சொல்லுவாங்க, பொதுவாக இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் வருகிறது, அதுக்கு சொல்லுவாங்க, எல்லாரையும் தன்னுடைய உம்மத்தாக மூமினான மக்களாக ஆக்குவதற்காக பாடுபட்ட பெருமானார் அவர்கள் தனக்கு முன்னால் ஒரு யூதனுடைய ஜனாசா சில நேரத்திலே கூட எழுந்து நின்று என்னுடைய உம்மத்தை சார்ந்த ஒருத்தர் நடந்து போறானே என்பதாக அழுத பெருமானார் அவர்கள் என்னை சார்ந்தவன் இல்லை என்பதாக ஒரு வார்த்தையை சொல்றாங்கண்டா எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை. உதாரணமா ஒரு பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீ என் பிள்ளையே இல்லை என்பதாக ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை பார்த்தவர் சொல்றார் அப்படிங்கிட்டா அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருப்பார். சொல்லக்கூடாதுதான், ஆனால் சொன்னார் என்று சொன்னார் அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருவார். என் முகத்திலே நீ முழிக்காது என்பதாக வந்துகிட்டு அப்படிலாம் சொல்வது உண்டு. சொல்லக்கூடாது என்பது வேறு, அது பழிக்கும் என்பதெல்லாம் வேறு விஷயங்கள். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு செல்வந்தர் என்ன செஞ்சாங்க, அவருடைய மகனுக்கு பிரச்சனை. அவர் தந்த தந்தை தான் மகனை பார்த்து சொன்னார், நான் மூத்தா போனா கூட என் தீதாரை பார்க்காது என்பதாக அவர் சொன்னார். தந்தை கேஎம்சில மூத்தானார். நடந்த நிகழ்வு, தந்தை கேஎம்சில மூத்தானார். சக்கராத்தில் இருக்கக்கூடிய செய்தி தெரிகிறது. மகன் வந்துட்டாரு, கேஎம்சி வாசல்ல கால் வச்சாரு, அவர் ரூஹு போயிருச்சு. தந்தையின் சாபம் அது. நான் மூத்தா போனா கூட நீ வந்து என் தீதா கூட நீ பார்த்துலாம் என்பதாக சொன்னார். அத்தாவுக்கு மகனுக்கு பிரச்சனை. சரியா? நடந்த நிகழ்வு. அப்ப என்ன அப்படின்னா தந்தை முடியல, ஆஸ்பத்திரி சேர்த்துக்காங்கிற இந்த செய்தி அவர் கேள்விப்பட்ட மகன் வந்து ஆஸ்பத்திரி வாசல்ல கால் வச்சுட்டாரு. ஆனா தந்தையுடைய உயிர் போயிருச்சு. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அப்படி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. வாழ்க்கையுடைய 2 பக்கத்தை பார்க்கணும், ஒரு பக்கத்தை பார்த்து மட்டுமே பேசக்கூடாது. சில பேர் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, வாஸ்தவம் தான். அந்த அளவுக்கு அவர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது உண்மைதானே. அப்ப ஒரு தந்தை வந்துகிட்டு அவர் அந்த அளவுக்கு அவரை மனம் நொந்து சொல்கிறார்னு சொன்னார், அது எவ்வளவு பெரிய கடினமாக இருக்கும். அதே மாதிரிதான் பெருமானார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உம்மத்தின் மீது அளவடந்து அன்பு வைத்த இந்த பெருமானார் சொல்லுவாங்க, இவர் என்னை சார்ந்தோர் இல்லைன்பா பெருமானார் கூறுகிறார்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை. பெருமானார் யாரை கூறுகிறார்னு சொன்னால், எந்த மனிதன் அடுத்த மனிதன் மீது பொறாமைப்படுகின்றாரோ, அடுத்த மனிதனுடைய வளர்ச்சியை பொறாமைப்படுது பிரகாக நிலை என்றார், என் வளர்ச்சியை பார்க்காது என் முயற்சியை பார்ப்பார். எல்லாரும் என்ன செய்யறாங்க, எனக்கு நான் நல்லா இருக்கேன்னா பல பேருக்கு பிடிக்கவே மாட்டாங்க. பேரு இப்பதான் வந்த அந்த பள்ளியாசிரியர் இவரை இப்படி வச்சிருக்காங்கடா, ஆழிகோடைய சபையிலே கழுவுறாங்க. நல்ல சம்பளம் கொடுத்து நல்ல வீடு தான் கொடுத்து நல்லா வச்சிருக்காங்க, என்னமோ அவனுக்கு ஒரு மச்சம் அவனுக்கு வந்த வாழ்க்கைங்கிறாங்க. அதே ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு பின்னால் அவருடைய முயற்சி என்பது இருக்கின்றது. எல்லா இடத்துலையுமே சில முயற்சிகள், சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், சில நேரங்களில் ஏற்படக்கூடிய மன சங்கடங்களை எல்லாம் பொறுத்துக்கொள்ள எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது எல்லா இடங்களையும் இருக்கு. ஆனால் என்ன பொறாமை என்பது எல்லா இடத்துலயும் இருக்கு. யாரு வாழ்றது யாருக்கும் பிடிக்கிறது, நல்லா இருக்குது எவனுக்கும் பிடிக்கிறதில்ல. பெருமானார் சொல்றாங்க, து ஹஸதின் பொறாமைப்படக்கூடியவர். இரண்டாவதாக சொல்லுவாங்க, வலா நமீமத்தின் அடுத்தவனை பற்றி புறம் பேசக்கூடியவர். பெருமானார் மூணாவது சொல்லுவாங்க, வலா கஹானத்தின். கஹானத் அப்படின்னா அதுக்கு என்ன செய்த குறி கேட்குதல், வருங்காலத்தை பற்றி குறி கேட்குதல். இவன் எல்லாம் செய்ய முடியாது, என்னுடைய உம்மத்தை சார்ந்தவன் இல்லை என்பதாக பெருமானார் சொல்றாங்க. இன்னொரு சில பெருமானார் இப்படி சொன்னாங்க, நேராயிடுச்சு, ஹியார் இபாதுல்லாஹ் இல்லதீன இதா ராவ் ذிக்ரல்லாஹ். நல்லடியார் யார் தெரியுமா? நல்லடியார்கள் அப்படின்னா யாரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவு ஏற்படுமோ அவர்கள் நல்லடியார்கள். அவரை பார்த்தாவே அல்லாஹ் நினைவு வரணும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க அல்ல நல்லது புரிவானாக. அப்படின்னா அவரை பார்த்தாவே நல்ல எண்ணங்கள், அதாவது அல்லாஹை பற்றிய சிந்தனைகள் வந்து அப்படின்னா நல்லடியார்கள். பெருமாள் ஹதீஸ்ல தொடர்ந்து சொல்லுவாங்க, ஷிரார் இபாதுல்லாஹ் அல் மஷ்ஷாவுன பின் நமீமா அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா. கெட்டவர்கள் யார் தெரியுமா? மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறது அப்படின்னா போர் சொல்லிக் கொண்டவருக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்கக்கூடியவன் என்னுடைய உம்மத்துடைய கெட்ட மனிதன் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். வாழும் காலத்திலே பிற மக்களுக்கு நாம் உறுதுணையாக, பிற மக்களை சேர்க்கின்ற மக்களாக நாம் இருப்போமாக. எல்லா நிலையிலும் யாருடைய பிரிவுக்கும் காரணமாகாத மக்களாக நாம் இருப்போமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹு வ பிஹம்திஹி லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். சலாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.